ஹாய் ஆல் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 62, அதாவது 62வது நாளுங்க. காலையில் எப்பவும் போல் எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் செக் பண்ணேங்க. அப்போ 98.5 98.5 இதுதான் இன்றைக்கான வெயிட்டுங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, டெய்லி ஏன் வெயிட் செக் பண்ணுறீங்க, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அப்படி தான் செக் பண்ணுங்க. நான் ஏன் டெய்லி செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை போல் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இருப்பீங்க. ஆனால் அதிகமாக காசு செலவு பண்ணி அதிகமான பொருட்கள் வாங்கி சாப்பிட முடியாது. அப்படிங்கிறவங்களுக்காக நான் நம்ம வீட்டில் என்ன எல்லாருக்கும் சமைக்கிறோமோ அதை வச்சு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேங்க. அதுலேயும் முக்கியமாக சாப்பாட்டு மூலியமாக தான் 90% வெயிட் லாஸ் பண்ணுறேங்க. ஒரு 10% தான் ஒரு எக்ஸசைஸுங்க, அதாவது சைக்கிளிங்கும் ஒர்க் அவுட்டும் சேர்த்து ஒரு 10% தாங்க. சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடை எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அதுவும் நம்ம எல்லாருக்கும் பண்ணக்கூடிய சாப்பாடு தான். எனக்குன்னு தனியாக நான் எதுவுமே சமைச்சது கிடையாதுங்க. அப்படி சமைக்கிறேன் அப்படின்னாலுமே எல்லாரும் அதையே தான் சாப்பிடுவோம். இன்கேஸ் கஞ்சி வைக்கிறேன் அப்படின்னா அந்த கஞ்சியை தான் காலைல எல்லாருமே குடிச்சுக்குவோங்க. அதுபோல் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நடந்துட்டுருக்கேன் எங்கள் வீட்டில். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறேங்க. அந்த கஷாயம் குடிக்கிறது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சாப்பிட்றது, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேங்க. மெயினாக நம்மளோட சூப்பர் சோறுனுங்க. ஆனால் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் மெயின் பார்ட்டே நம்மளுடைய சூப்பர் சோறுனே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட்டு கொடுக்குதுங்க. வெயிட் லாஸில் ரொம்பவுமே ரிசல்ட்டு கொடுக்குதுங்க. அப்புறம் காலையில் எப்பவும் போல் சூப்பர் சோறுனத்தை இன்றைக்கும் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா குளிர்காலம் அப்படிங்கிறனால கொஞ்சம் சூடாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கஷாயம் தான் வச்சு குடித்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்னோட கையில் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை சாப்பிட்டேங்க. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால வெயிட் லாஸும் நடக்கும். ஏன்னா இதில் ஹை ஃபைபர் இருக்குங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது. வெயிட் லாஸ் இறங்கினாலே கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலை இதை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஏன்னா முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹெச்பி லெவல் அதிகமாகுங்க. மெயினாக முடி கொட்டுறது தடுக்குதுங்க. கருவேப்பிலை சாப்பிட்டு உடனே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டேங்க. அப்பப்போ நிறையா அடிக்கடி சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேங்க. நீங்களும் அதே போல் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்குங்க. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு எடுத்துட்டேங்க. இன்றைக்கி எனக்கு மட்டும் கவுனி அரிசி கஞ்சி வச்சுக்கிட்டேங்க. இந்த கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி, பார்லி அரிசி, அப்புறம் பாசிப்பருப்பு 3 போட்டு வச்சதாங்க. உப்பு போட்டு தான் குடிக்கிறேன். இந்த கஞ்சி குடிக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா கவுனி அரிசி சாப்பிட்டு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலும் கம்மியாகுங்க. இதில் பார்லியும் சேர்த்திருக்கிறதுனால பார்லி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றுங்க. பாசிப்பருப்பு ஹை ப்ரோட்டீனுங்க. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு கஞ்சி குடிச்சிட்டேங்க. இது ஒரு 9 மணிக்கு எடுத்துக்கிட்டேங்க. இதே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே போயிட்டோம். அதனால் போயிட்டு வரக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்ததும் தக்காளி சாப்பாட்டை குக்கரில் தாளிச்சு விட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி, 1/2 மணி நேரம் சைக்கிளிங்கு, 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட்டுங்க. இந்த டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. திரும்ப நாளைக்கு மீட் பண்ணலாங்க. பாய்.